ஏண்டி குழந்தை அழுதுகிட்டு இருக்க, அதை விட்டுட்டு உங்க அப்பனை பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பாக்குற? உங்க பொண்ணா? அவளை என்னைக்கு கட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்தப்ப துரத்தி விட்டீங்களோ அன்னைக்கே உங்க அப்பா பொண்ணுன்ற உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ ஏன் பொண்டாட்டி, அவளை அடிப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நான் கேட்க பொண்ணு யாரா கேப்பா? ஆமாமா, நான் பெத்த பொண்ணுடா. ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டானக்கா அவ என் பொண்ணு இல்லாம ஆயிருவாளா? அன்னைக்கே தலை போன அடிச்சுக்கிட்டல. இந்த குடும்பமே ஒரு விளங்காத குடும்பம். இந்த குடும்பத்தை ஆம்பளைங்க தருதலைங்கன்னு இந்த மாதிரி குடும்பத்தை வாக்கப்பட்டு இப்படி வாழ்க்கை சீரழிச்சு சொல்லும். ஆரம்பத்துல இருந்தே நீ புத்தி கேட்டு பேசிட்டு இருக்க. நீ ஒருத்தரையும் குடும்பத்தை பத்தி தப்பா பேசும்போது உன் மேல கோவப்பட்டதை விட என் தம்பி நினைச்சு வருத்தப்பட்டதான் ஜாஸ்தி. ஆனா என் மருமகன் என் தம்பிக்கு மாதிரி கிடையாது. இன்னைக்கு இந்த ஊரே மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மரியாதையோட இவனோட பொண்டாட்டின்னு சந்தோஷமா சொல்லிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கான்ல. இதுல என்ன பெருமை? கட்டுல பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறா, இவள ஒரு ஆம்பளையா? புருஷன் பொண்டாட்டினா 1008 பிரச்சனை இருக்குயா. இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு வேணா தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். அதான் உன் தம்பிங்க நெதம பொண்டாட்டி ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க, நீ தட்டி கேட்க வைக்கல, கையை கட்டிட்டு பாத்து நிக்கிற. ஏன் அண்ணனை பத்தி பேச உனக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல. நீ உன் பொண்டாட்டியை பாத்துக்கிற பாரு, அதை விட என் மகன் உன் மகளை நல்லாவே பாத்துக்குவாயா? இன்னைக்கு உன் மருமைய இந்த அளவுக்கு பவுசோட வந்து நிக்கிறானா அதுக்கு என் பேச்சு தாண்டா காரணம். அது புரியாம வாய்க்கு வந்து இப்படி பேசுற. போட்டு போங்க நீ. பொண்டாட்டியை வச்சு எல்லாம் பேச வந்துட்டானுங்க. பேச என் பக்கம் இருக்காண்டா. சேப்பாடி சாமி கட்டிடலாமா? முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிடுது. இதோட அடுத்த முகூர்த்தம் 2 மணி நேரம் கழிச்சுதான். 2 மணி நேரமா? நீ ஒரு ஆளுண்டு மதிச்சு உங்ககிட்ட போய் சொன்னியும் பாரா. சதிகார கும்பலுக்கு தலைவனே நீதானாடா. Download ShareChat.